பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக உம்முடைய கிருபையினாலே இந்த நாளில் உம்மை துதிக்க ஆராதிக்க, உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்க, உடைய சாட்சிகளை கேட்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே தமது மிகுந்த கிருபையால் நம்மை ரட்சித்த போது இந்த உலகம் முழுவதிலும் உள்ள அவரது பிள்ளைகளின் மத்தியில் அவரது ரட்சிப்பு நிறைவேறும்படியாக தமக்கு சித்தமானவர்களை பரலோக ராஜ்யத்தின் பணிக்கென்று அழைக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி அவர் அழைக்கின்ற வேளையில் நாம் அவரது பணியை சரியாய் செய்யவே நம்மை அவரது அழைத்த அழைப்பிற்கு ஏற்ற வண்ணமாக தமது கிருபை வரங்களையும் ஊழிய பிரயோஜனத்திற்காக நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்களேன், உலகத்தின் கல்விக்கூடங்கள், அதாவது பள்ளிக்கூடம் கல்லூரிகளிலே ஆசிரியர்களை அதற்கென்று நியமிக்கும் போது அவர்களது தகுதிக்கு ஏற்றபடி வகுப்பு வாரியாகவும் பாடங்களை நடத்தும்படியான என்ன பயிற்சி பெற்றார்களோ அதற்கு ஏற்ற வண்ணமாய் அதற்கென்று நியமிக்கிறார்கள். நமது கர்த்தர் சர்வ ஞானியும் ஞானத்தின் ஊற்றம் அல்லவா? எனவே அவரது பணிக்கென்றும் நம்மை அழைக்கும் போது நாமும் அந்த அழைப்பு என்னவென்பதை உறுதிப்படுத்தி கொண்டு செயல்படுவதுதான் மிகவும் நல்லது. ஏனென்றால் இன்றைய சாட்சியில் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியர் ஒருவர் மனுஷ ஆலோசனையின்படி ஊழியத்தை செய்து ஆரம்பித்த போது அவர் தடுமாறி போய் கடைசியில் கர்த்தர் அவரை எவ்விதமாக சீர்படுத்தி வைத்தார் என்பதை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, முழு நேர ஊழியர்களை நடத்தி கொண்டிருந்த வேளையிலே திண்டுக்கல் பகுதியிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த திண்டுக்கல் பகுதியிலே போய் அந்த காலை வேளையிலே ஒரு உபாச கூட்டம் நடத்தின வேளையிலே ஒரு ஊழியக்காரனிடத்தை வந்து, அங்கிள் என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டார். ஒரு வாலிப ஊழியருடைய மனைவியோடு வந்திருந்தார். நான் சொன்னேன், பிரதர் எனக்கு உங்களுக்கு தெரிகிறது, ஆனால் உங்கள் பேர் எனக்கு மறந்து விட்டது என்று சொன்ன உடனே அவர் சொன்னார், நான் ஒரு தடவை உங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், என்னுடைய அழைப்பிலே ஒரு தடுமாற்றம் ஏற்பட்ட போது அதை சரி செய்து கொள்ள நான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அப்பொழுது ஞாபகம் வந்தது. எனக்கு அருமையானவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சகோதரர் இவர்
ஆண்டவர் என்னுடைய சபைக்கு வந்திருந்தார். அவருக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே ரொம்ப சோகமா ஒரு வார்த்தை சொன்னார். பாஸ்டர், என்னுடைய சர்ச்சில் என்னை யாரும் மதிக்கவே மாட்டேன்றாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏன் பிரதர், நீங்க பாஸ்டர் தானே, பைபிள் காலேஜ் எல்லாம் முடிச்சிருக்கீங்க, நல்லா பிரசங்கம் பண்றேன்னு சொல்றீங்க, ஏன் உங்க ஆலயத்தில் உங்களை யாரும் மதிக்கல? என்னவோ தெரியல, யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு. நான் சொன்னேன், சரிங்க பிரதர், அதுக்கு நம்ம ஆண்டவர் ஜனங்களை சரிப்படுத்தும்படியாக மந்தையை உங்களுக்கு ஏற்ற விடமாய் கர்த்தர் உங்களோடு கூட இசைந்து செயல்படுகிற ஒரு மந்தையாய் கொடுக்கும்படி நாம் ஜெபிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். செம்ம முடிக்கிற வேளையிலே பிலிப்பு அப்படின்னு ஆண்டவர் அந்த சகோதரனை அழைக்கிறதை நான் பார்த்தேன். நான் ஜெபத்தை முடிச்சுட்டு அவரை பார்த்து கேட்டேன், என்ன பிரதர், உங்களை பார்த்து ஆண்டவர் பிலிப்புன்னு கூப்பிடுறாரு, உங்களுக்கு வேற இன்னொரு பேர் இருக்கா பிலிப்பு அப்படின்னு? அப்போ அவர் சொன்னார், இல்லை எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் இருக்கிறது. நான் ஜீசஸ் கால்ஸில் தான் பவர் மினிஸ்ட்ரியில் நான் ஒரு சில மாதங்கள் நாங்கள் தங்கி இருந்து நான் பயிற்சி எடுத்தேன். அப்படி எடுக்கும்போது டிஜிஎஸ் அங்கிள் எனக்கு ஜெபம் பண்ணும்போது என் தலைமையில கை வச்சு பிலிப் அப்படின்னு ஒரு பெயரை சொல்லி நல்ல சுவிசேஷகனாய் தேவனுடைய பணியை செய் அப்படின்னு எனக்கு சொன்னார் அப்படின்னு. சரி, இப்போ தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொல்லி, இல்லை பாஸ்டர், ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு, இப்போ பிலிப்புன்னு இன்னொரு தடவை உங்கள் மூலமாக கூப்பிடும்போது தான் என்னுடைய அழைப்பு என்னன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னார். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், எனக்கு திருமணம் ஆனபோது நான் ஒரு நிரந்தரமான ஒரு ஊழியத்தினுடைய பணி இல்லாமல் இருந்ததுனாலே என்னுடைய மாமனார், அதாவது என் பக்கத்தில் உட்கார்ந்திருக்க என்னுடைய மனைவியுடைய அப்பா, அவருக்கு 2 சர்ச் இருந்தது. அவர் ஒரு சர்ச்சை அவர் பார்த்துக்கிட்டு இன்னொரு சர்ச்சை என் கையில் கொடுத்துட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன். பிரதர், நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பு சுவிசேஷ அழைப்பு. நீங்க உலகெல்லாம் போய் எங்கெங்க முடியுமோ அங்கெல்லாம் போய் ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவரே மெய்யான தேவன் என்பதையும் ரட்சிகர் என்பதையும் சொல்ல வேண்டிய ஒரு அழைப்பதை நீங்க இருக்கும் பொழுது நீங்க விதைக்கிறவர்கள். அதனால விதைக்கிற வேலையை நீங்க செய்யறதை விட்டுட்டு மந்தையை மேய்க்கிற வேலைக்கு வந்துட்டீங்கன்னா இது எப்படி மாறக்கூடாது? இந்த மாதிரி காரியத்தை செய்யக்கூடாது. மேய்ப்பன் வேற, ஒரு விவசாயி வேற. நீங்க விதைத்து அதை பெருக செய்கிறவர்களா இவங்களை அழைச்சிருக்கிறார். சுவிசேஷகராய் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கும் போது நீங்க எப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மந்தையை நீங்க மேய்க்க ஆரம்பிச்சா அந்த மந்தை உங்களுக்கு நிச்சயமா அடங்காதுதான் அப்படின்னு அப்பதான் அவர் புரிந்து கொண்டு அந்த நடிகப்பா, இப்பவே நான் போய் எங்க மாமனார் கிட்ட சபையை கொடுத்துட்டு என்னுடைய சுவிசேஷ ஊழியத்தை நான் செய்ய சொந்த ஊருக்கு போகிறேன் என்று சொல்லி அந்த நாளிலே கடந்து போய் திண்டுக்கல் பகுதியிலே அவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த வேளையிலே தான் அந்த நாளில் அவர் என்னை சந்தித்து சந்தோஷமா சொன்னாரு, பாஸ்டர், இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், கர்த்தருடைய பணியை உற்சாகமாக செய்து கொண்டிருக்கிறேன், அநேகர் என் மூலமாய் நான் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு என்ன வாஸ்தும்? தேவனுடைய கிருபை வரங்கள். அவர் அழைத்ததே கிருபை. எனவே அந்த அழைப்புக்கு ஏற்ற வண்ணமாய் அதற்குண்டான வரங்களையும் அதற்குண்டான அழைப்பையும் தந்து கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இன்னைக்கு நிறைய பேர் சுவிசேஷகராய் அழைக்கப்பட்டு திடீர்னு மந்தை மேய்ப்பர்களாய் மாறிவிடுகிறார். என்னதான் குழப்பங்கள். எனவே இந்த நாளிலும் நம்ம என்னென்ன அழைப்பு கர்த்தர் அழைத்தாரோ அந்த அழைப்பில் நின்று ஊழியம் செய்வோம். கர்த்தருடைய நாமம் ஊழியர்களின் மூலமாய் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நம்ம நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக எங்களை அழைத்த அழைப்பிலே நின்று நீர் கொடுக்கிற கிருபை வரங்களோடு நாமத்திற்கு மகிமையாய் ஊழியங்களை செய்ய, எங்கள் பணி செய்ய கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.